அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிராக்டரினுடைய முன்பகுதியில் மல்ச்சிங் மிஷின் மாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அண்ணன். இது எப்படி என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்ச்சரோட வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். ஆமாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரோட பேக் சைடில் மாட்டி ஓட்டிட்டு இருக்க மாதிரி போட்டிருப்போம். ஆமாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டரோட ஃப்ரண்ட் சைடில் மல்ச்சரை மாட்டி டிரான்ஸ்போர்ட்டுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் முன்னாடி மாட்டி இருக்கிறீங்க. முன்னாடி வந்து உழவெல்லாம் ஓட்டாது. முன்னாடி வந்துட்டு ஓட்ட முடியாதுங்க. அது வந்துட்டு ஃபாரின்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு அவ்வளவு டெக்னாலஜி வளரல. இதுவே நாங்களே டிசைன் பண்ணி முன்னாடி கொண்டு மாட்டி கொண்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு போற மாதிரி நம்ம வந்துட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இது நாம வந்துட்டு மல்ச்சர் பிளஸ் வந்துட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் ஃப்ளோ வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆமாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டு இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்றோங்க. இப்ப போய் அங்க ஓட்டிட்டு இப்ப நார்மலா இருக்க டிராக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கலப்பை மட்டும் தான் மாட்டிட்டு போக முடியும். மாட்டிட்டு போய் ஓட்டிட்டு இன்னொரு கலப்பை வேணும்னு கேட்டாங்கன்னா மறுபடியும் வீட்டுல வந்து மாட்டி எடுத்துட்டு போய் ஓட்டணுங்க. அதுல 30 கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுங்க. சரிங்க. அந்த 2 மணி நேரத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு கல்டிவேட்டர் வந்துட்டு மாட்டிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இது பண்ணதுங்க. இது எத்தனை ஹெச்பி டிராக்டருங்க? இது வந்துட்டு 80 ஹெச்பி டிராக்டருங்க. சரிங்க. முன்னாடி மாட்டிட்டு போறதுக்காக நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி பம்பர்ல இருந்து எல்லாமே ஆல்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹெவியா போடுற மாதிரி இருக்கும். லைட் பம்பர்ல வந்துட்டு இது எதுவுமே பண்ணிட்டு கொண்டு போக முடியாது. அதாங்க. அதனால நம்ம பம்பர்ல இருந்து எல்லாம் ஆல்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். மல்ச்சிங்க்கு குச்சி காடா இருந்தா எத்தனை மணி நேரத்துல ஓட்டுவீங்க? இதே மக்காசோள காடு பருத்தி காடா இருந்தா எவ்வளவு நேரத்துல ஓட்டுவீங்க? குச்சி காடுங்க அது டைம் சொல்ல முடியாது. சரிங்க. ஒரு 1.25 மணி நேரம் ஒரு அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஓடிட்டு இருக்குதுங்க. சரிங்க. பருத்தி காடு வந்துட்டு நார்மலா ஒலை ஓட்டுற மாதிரி இதுல ஓட்டலாங்க. ஆனா குச்சி காடு இப்படி ஓட்ட முடியாது. அரிச்சு வச்சுதான் ஓட்டுறோம் நம்ம. சரிங்க. பருத்தி காடு ஓட்டுறது ஒரு 1.25 to 1.5 மணி நேரம் ஓட்டுறேங்க. 1.25 to 1.5 மணி நேரம் 1 ஏக்கர் ஓட்டிடுவீங்க. 1 ஏக்கர் அது வந்துட்டு ஓரளவுக்கு இருந்ததுன்னா அதை கரெக்டான பாதத்துல இருந்ததுன்னா. மக்காசோளம் பாத்தீங்கன்னா பார் போடாம இருந்ததுன்னா அதே டைம் கிட்டத்தட்ட ஓட்டலாங்க. பார் போட்டிருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு தேதி 28/6/2022. இன்னைக்கு படி 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுங்கண்ணா சார்ஜ் வாங்குறீங்க? மல்ச்சர் வந்துட்டு 2100 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கோம். சரிங்க. முன்னாடி வந்துட்டு வீடியோல பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்பா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அன்னைக்கு டீசல் ரேட்டுக்கு ஸ்பேர்ஸுக்கு அதுக்கான ரேட் வந்துட்டு அன்னைக்கு 2000 ரூபாய் ஓட்டிட்டு இருந்தாங்க. டீசல் ரேட்ல ஏறினதுனால ஸ்பேர்ஸும் கூட ஏறினதுனால 2100 ரூபாய் மல்ச்சர் ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்க. ரிவர்சிபிள் ஃப்ளோ வந்துட்டு 1900 அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏங்கன்னா உங்களுக்கு 80 ஹெச்பி டிராக்டர்ல ஓட்டுறதுனால மத்த டிராக்டர்ல ஓட்டுறதோட இது சீக்கிரம் ஓட்டிடும் இல்லீங்களா? ஆமா. இது அதாவது ரிவர்சிபிள் ஃப்ளோ ஓட்டுறது மத்த டிராக்டர்ல ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க. சரிங்க. அதுலயும் இது 80 ஹெச்பி 4 வீல் டிரைவுங்க. சரிங்க. அப்படி இருக்கனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ஸ்லிப்பேஜ் வராது. கண்டிப்பா. ஸ்லிப்பேஜ் வராதனால நம்ம கொடுக்குற ஸ்பீடு அப்படியே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கார்ல வந்துட்டு எங்கேயும் டிராக்டர் வந்துட்டு எவ்வளவு டெப்த் விட்டாலும் நம்ம ஸ்லிப் ஆகி அங்கேயே சுத்திட்டு இருக்காது. ஈஸியா உள்ள ஓட்டிட்டே இருக்கலாம். சரி அண்ணா, உங்களை வாடகைக்கு கூப்பிடுறதுனா உங்களுடைய தொலைபேசி நம்பர் கொடுத்துருங்க. ஓகேண்ணா. சொல்லிருங்கண்ணா. அண்ணா நம்ம நம்பர் வந்துட்டு 9443230484ங்க. அப்போட நம்பர், அப்போட பேர் கௌரி சங்கருங்க. சரி அண்ணா, இவ்வளவு நேரம் இதனுடைய டிராக்டர் முன்னாடி வந்து இப்படி கருவிகளை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் இன்னைக்கு இதனுடைய ரேட்டு ப்ளஸ் 80 ஹெச்பி டிராக்டரில் ஓட்டுனா சீக்கிரம் காடு ஓட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொன்னீங்க. உங்களுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. சரி, ஓகே, நன்றி, வணக்கங்க. இவ்வளவு நேரங்க இந்த முன்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம டிராக்டர் மூலிமா எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.